ஒரு முறை ஒரு மந்திரத்தை சரியான அளவில் நாம் உபதேசம் கொடுக்கிற அளவில் உச்சரித்தால் அந்த மந்திரம் பன்மடங்கு அதனுடைய பலனை, இப்ப ஒரு முறை சொன்னா 100 முறை அதனுடைய பலனை கொடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது என்ன பண்ணும்னா பிரபஞ்சத்து கூட கனெக்ட் பண்ணி உங்களுடைய பயிற்சிக்கான பலனை விரைவாக நடத்தி கொடுக்கிற வேலையை இந்த இடத்துல அது செய்யும். ஒரு உபதேசத்தை கொடுக்கறதுனால மட்டுமே ஒருத்தரோட வாழ்க்கையில எந்த நன்மையுமே நடக்காது. ஒரு உபதேசத்தை வாங்குற விதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, வாங்கி பயன்படுத்தக்கூடிய விதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதை பொறுத்துதான் ஒருத்தரோட வாழ்க்கையில நன்மை நடக்குமா நடக்காதாங்கிறத சொல்ல முடியும். தகுதியுள்ள சீடர்களுக்கு தான் வித்தைகளை கடத்தி விட்டாங்க. இன்னைக்கு நாம வாழக்கூடிய இந்த மெஷின் வாழ்க்கையில வித்தைய வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட குவாலிட்டி இருக்குமா அப்படின்னு கேட்டா சந்தேகம். நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கும்போது கவனிச்சாலே தெரியும், சும்மா கண்ணை மூடி இந்த இடத்துல அமைதியா உட்கார்ந்து பாருங்க, ஏதோ ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னை சுத்தி கவர் பண்ணி வச்சிருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு இருக்கும். எந்த பேச்சும் பேசாம அமைதியா கண்ணை மூடி உட்கார்ந்து பார்த்தா உங்களுக்கே அந்த ஃபீல் தெரியும். காரணம் இது மட்டும் கிடையாது. இந்த போகருடைய சிலை திருமேனிக்கு முதுகுப்புறத்துக்கு பின்னால ஒரு எந்திரம் ஒண்ணு வச்சிருக்கோம். இங்க எல்லாத்தையும் சிலை ரூபங்களை தாண்டி கட்டடங்களை தாண்டி யோசிங்க, இங்க ஒரு அற்புதத்தை நம்ம பதிச்சு வச்சிருக்கோம். எதுக்குன்னா, ஒரு தாய்க்கு 10 பிள்ளைகள் இருந்தாலும் 10 பிள்ளைகளை பற்றிய முழு விவரமும் தாயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த இடமும் பிரபஞ்சமும் எப்பயும் கனெக்டிவாவே இருக்கு. இங்க உபதேசத்துக்கு வர்றதா இருந்தா ஃபீஸ் கட்டணுங்கிறத தாண்டி உங்ககிட்ட ஒரு குவாலிட்டி வேணும். ஒண்ணு நம்பிக்கை, இன்னொன்னு ஒத்துழைப்பு. இந்த ரெண்டும் இருந்தா இந்த பிரபஞ்ச தாயினுடைய அருளால உங்க லைஃப்ல ஒன் டே மேஜிக் விளையாட முடியுங்கிற வார்த்தையை நம்ம தொடர்ந்து சொல்லுவோம். உச்ச கட்டத்துல இருக்கேன், கடைசியில நீங்க தான் எனக்கு இதை தீர்த்து வைக்கணும்னு சொல்லி நான் உங்ககிட்ட வரேன் அப்படின்னா அந்த பிரச்சனையை உங்களால தீர்த்து கொடுக்க முடியுமா? ஒருத்தரோட ஜாதகத்துல லக்னாதிபதி மறைஞ்சிட்டாரு, ராசியாதிபதி வீக் ஆயிட்டாரு, 7ஆம் இடம் போயிருச்சு, தனஸ்தானம் போயிருச்சு, இந்த மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானம் போயிருச்சு, நீங்க வாழ்க்கையில இப்படித்தான் கஷ்டப்படணும்னு ஒருத்தருக்கு அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு அமைப்பு எனக்கு இருந்து இந்த உபதேசத்தின் மூலமா அந்த அமைப்பவே உடைச்சிருக்கேன். பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பழனியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க அமரப்பூண்டிங்கிற இடத்துல போகர் சித்தாந்த சபைக்கு வந்திருக்கோம். போகர் சித்தாந்த சபையில இந்த இடம்தான் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய இடமா இருக்கு. இந்த இடத்தினுடைய சிறப்புகள் என்ன, இந்த இடத்தில் கிடைக்கின்ற உபதேசத்தினுடைய நன்மைகளும் பலன்களும் என்ன அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை போகர் சித்தாந்த சபையை நிறுவிய போகர் வசீகரன் ஐயா கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, பொதுவாக நீங்கள் நம்முடைய நிறைய நேர்காணலில் சொல்லியிருக்கீங்க, என்னுடைய பயிற்சிகள் எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லலாம் செஞ்சால் உங்களுக்கு அந்த அளவுக்கு பலன் கிடைக்குமா, உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் என் இடத்துக்கு என் கண்ணு முன்னாடி அந்த பயிற்சியை பெற்று பாருங்க, நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும், நான் அடிச்சு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நேர்காணலில் நீங்கள் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு நீங்கள் பயிற்சி கொடுக்குற இந்த இடத்துக்கே வந்துட்டோம். சொல்லுங்க ஐயா, இந்த இடத்தினுடைய சிறப்புகளை பற்றி. பொதுவாக கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பேசுவோம். ஒரு உபதேசத்தை கொடுக்கறதுனால மட்டுமே ஒருத்தரோட வாழ்க்கையில எந்த நன்மையுமே நடக்காது. ஒரு உபதேசத்தை வாங்குற விதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, வாங்கி பயன்படுத்தக்கூடிய விதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதை பொறுத்துதான் ஒருத்தரோட வாழ்க்கையில நன்மை நடக்குமா நடக்காதாங்கிறத சொல்ல முடியும். ஒரு உபதேசத்தை கொடுக்கறத விட அந்த உபதேசத்தை வாங்குறவங்க கொடுக்கிற ஒத்துழைப்புல தான் அந்த வித்தை ஜெயிக்குமா இல்லையாங்கிறதே நம்மளால சொல்ல முடியும். இதுதான் உண்மையிலே பிராக்டிக்கலா ஓப்பனா பேசணும்னா இதுதான். அதே நேரத்துல ஒரு உபதேசத்தை கொடுக்கிறவரோட தகுதி, ஒரு உபதேசத்தை வாங்குறவரோட தகுதி, இந்த ரெண்டையுமே நாம பார்க்கணும். ஆரம்பத்துல குருகுல கல்வி நம்முடைய சித்தர்கள் மேதைகள்லாம் இருந்தப்ப தகுதியுள்ள சீடர்களுக்கு தான் வித்தைகளை கடத்தி விட்டாங்க. இன்னைக்கு நாம வாழக்கூடிய இந்த மெஷின் வாழ்க்கையில வித்தைய வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட குவாலிட்டி இருக்குமா அப்படின்னு கேட்டா சந்தேகம். ஆனா அந்த வித்தையெல்லாம் நம்முடைய பாரம்பரிய சொத்து. இதை நம்ம கண்டிப்பா நமக்கானது நினைச்சு அனுபவிக்கணுங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். அப்ப ஏன் அந்த வித்தை நமக்கு பலன் கொடுக்கலன்னு யோசிக்கும் போது, வித்தையை கத்துக்கிறவங்க என்ன நினைப்புல இருக்கிறாங்கிறத தாண்டி
அந்த வித்தை எப்படியாவது உங்களுக்கு பலனை கொடுக்கணும். என்ன செஞ்சா சரியா இருக்கும் அப்படின்னு யோசிச்சப்ப எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன ஐடியாவை இந்த மண்டபத்துல நாம அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த மண்டபத்துல எப்படி பண்ணியிருக்கோம்னா, சரியா கார்னர் டு கார்னர் நூல் பிடிச்சு இதனோட மத்தி பகுதியில சரியான அளவீட்டில் ஒரு பிரமிடோட 4 திசைகளிலும் எந்திரம். இந்த எந்திரத்துக்கு கீழே சிந்தாமணி அப்படின்னு ஒரு எந்திரமும், அதுல வசம்பு, வரகரிசி, சொக்கத்தங்கம் இது எல்லாம் வச்சு, சோழின்னு சொல்லுவாங்க, இது எல்லாம் வச்சு சரியான மத்தி பகுதியில் இதை வச்சிருக்கோம். எதுக்கு அப்படின்னு கேட்டா, இப்போ நீங்க என்கிட்ட உபதேசம் வாங்க வர்றீங்கன்னா, ஒன்று மந்திரமா இருக்கலாம், அல்லது முத்திரைகளா இருக்கலாம், அல்லது மூச்சு பயிற்சியா இருக்கலாம். இந்த உபதேசத்தை செய்யும் பொழுது, நீங்க அதை பயிற்சியாக பயிலும் பொழுது, உங்களுக்கு இந்த இடம் என்ன பண்ணணும்னா, ஒரு உதாரணத்துக்கு நீங்க பல நூல்களில் படிச்சு பார்த்துருப்பீங்க, கூகுள்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மந்திரத்தை சொன்னால் 1000 சிவய நம சொன்னதுக்கு சமம், இந்த குளத்தில் நீராடினால் இத்தனை பிரதோஷம் பார்த்ததுக்கு சமம். இந்த மாதிரி சில வாசகங்களை படிச்சு பார்த்துருப்பீங்க. அது உண்மையா பொய்யாங்கிறத தாண்டி அதை உண்மைப்படுத்தக்கூடிய அறிவியல் இங்க இருக்கு. ஒரு முறை ஒரு மந்திரத்தை சரியான அளவில், நாம் உபதேசம் கொடுக்கிற அளவில் உச்சரித்தால் அந்த மந்திரம் பன்மடங்கு அதனுடைய பலனை, இப்போ ஒரு முறை சொன்னா 100 முறை அதனுடைய பலனை கொடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது என்ன பண்ணும்னா, பிரபஞ்சத்து கூட கனெக்ட் பண்ணி உங்களுடைய பயிற்சிக்கான பலனை விரைவாக நடத்தி கொடுக்குற வேலையை இந்த இடத்துல அது செய்யும். அதுதான் இந்த மண்டபத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. அதனாலேயே இந்த மண்டபத்துக்கு சிந்தாமணி மண்டபம் அப்படின்னே பேரே வைக்கிறோம். சிந்தாமணி எந்திரம் அங்க நீங்க வச்சிருக்கிறனால. இந்த சிந்தாமணின்னு ஏன் பேர் வச்சோம் அப்படின்னா, சித்தர்கள்ல போகருக்கு பேரு சிந்தாமணின்னு பேரு. அதாவது சித்தர்கள் அத்தனை பேருக்குமே சிந்தாமணிங்கிற வார்த்தையை நாம் அடைமொழியா கொடுக்கலாம். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுடைய உயிர் சக்தின்னு சொல்லக்கூடியது அவன் உடம்புல இருக்கக்கூடிய விந்து சக்தி. இந்த விந்து சக்தி மேலிருந்து கீழ் நோக்கி இறங்கினால் சிந்திய மணி, மேலிருந்து கீழே சிந்தி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்தாமணினா சிந்தாத மணின்னு அர்த்தம். அதாவது விந்து சக்தியை கீழே இறக்காம மேலே நிறுத்தி வைக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி மேலே நிறுத்தி வச்சா அதுக்கு பேரு சிந்தாத மணி, சிந்தாமணின்னு சொல்லுவாங்க. யாருக்கு அந்த மணியை கீழே இறக்காம மேலேயே நிறுத்தி வைக்கக்கூடிய, கெட்டிப்படுத்தக்கூடிய அந்த பலம் கிடைக்கிறதோ, அது ஒன்றும் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. மேலே நிறுத்தி வச்சா மேபி மரணம் கூட நடக்கலாம். அப்படி நிறுத்தி வைக்க தெரிகிற அளவுக்கு ஒருத்தருக்கு தகுதி வந்துவிட்டால் அவரால் இந்த பிரபஞ்சத்தில் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவங்க சாதிக்க முடியுங்கிறது சித்தர்களுடைய வாக்கு. அப்படி அந்த சிந்தாமணி என்ன பலனை கொடுக்குமோ அதை போல இந்த ஹால்ல, இந்த அரங்கத்தில் உட்கார்ந்து நாம செய்யக்கூடிய பயிற்சிகள் அதே மாதிரி ஒருவருடைய வாழ்க்கையில பல அதிசயங்களை பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல, சிந்தாமணிங்கிற குவாலிட்டி இருக்கிற சித்தர்களுக்கு எப்படி இந்த பிரபஞ்சத்துல எல்லாம் சாத்தியப்பட்டதோ, அதே போல இந்த சிந்தாமணி மண்டபத்துல ஒருத்தர் உபதேசத்தை வாங்கினா அவங்க வாழ்க்கையிலேயே எதுவும் சாத்தியமாகணும் அப்படிங்கிற நோக்கத்தை அடிப்படையாக வச்சு திரும்ப திரும்ப நாம சபையிலிருந்து சொல்லக்கூடியது ஒரு வார்த்தை தான். ஒரு உபதேசத்தை கொடுப்பது முக்கியமல்ல, அந்த உபதேசத்தை பெற்றவர்களோட வாழ்க்கையில நன்மை நடக்கணும், அதுக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். இது ரெண்டும் சரியா இருக்கிறதுக்கு இயற்கையும் சப்போர்ட் பண்ணணும். அந்த சப்போர்ட் பண்ணணும் இயற்கைன்னு சொல்றமே, அந்த இயற்கை சப்போர்ட் பண்றதுக்கான சூழலை இங்க உருவாக்கி வச்சிருக்கோம். அப்ப ஏன் ஒருத்தரை நேர வாங்க அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஆன்லைன் உபதேசத்தை கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு வெளியூர்ல இருக்கோம், வர்றதுக்கான ஆப்ஷன் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வேண்டி அப்பப்போ சில ஆன்லைன் வகுப்புகள் நடத்தினாலும் கூட நேரடியாக வரணுங்கிற விஷயத்தை முன்னிலைப்படுத்துறதுக்கான முக்கியமான காரணமே உபதேசம் பெற்றவர்கள் கண்டிப்பான முறையில் பலன் அடையணும். அது நம்முடைய நோக்கம். இப்போ ஆன்லைன்ல நமக்கு எந்த ரிஸ்க்குமே கிடையாது. சும்மா ஜஸ்ட் ஒரு கேமரா முன்னால நம்ம பேசினா போதும், வந்தவங்களுக்கு எந்த செலவும் நம்ம பண்ண வேண்டியதில்லை, நாம் அவங்களுக்காக எந்த ரிஸ்க்குமே எடுக்க வேண்டியதில்லை. ஆனால் நேரடி வகுப்புல நிறைய ரிஸ்க் இருக்கு. அவங்கள கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணணும், அவங்களுக்கான அடிப்படை தேவைகளை சரியாக செய்யணும்,
உணவு திருப்தியாக செய்யணும், அவங்கள திரும்பி போகிற வரைக்கும் பாதுகாப்பாக பார்க்கணும். இவ்வளவு விஷயங்களை நம்ம அதில் ஃபாலோ பண்ணணும். ஆனாலும் அதையெல்லாம் ஃபாலோ பண்ண ரெடின்னு சொல்லி நேரடியாக வாங்கன்னு சொல்கிறதுக்கான நோக்கமே உபதேசத்தை பெற்றால் அந்த உபதேசத்திற்கான பலன் அவங்களுக்கு நிச்சயம் கிடைக்கணுங்கிற ஒரு அடிப்படை நோக்கம். இதில் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு சுயநலமும் இருக்குது. உபதேசத்தை பெற்றவர்களுடைய வாழ்க்கையில் நன்மை நடந்தால் நம்மகிட்ட சொல்லாட்டி கூட இருந்த இடத்துல சந்தோஷப்படுவாங்க. பழனி போனோம், போகர் சித்தாந்த சபையில் ஒரு உபதேசம் வாங்கணும், அந்த உபதேசத்தை வாங்கினதுக்கப்புறம் என் லைஃப்பில் இந்த மாதிரி நன்மை நடந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைக்கும் போது அது நமக்கு ஒரு புண்ணிய கணக்காக வந்து சேருங்கிறதுனால தான் இவ்வளவு பெரிய முயற்சிகளை நாம் எடுத்து இந்த விஷயத்தை உருவாக்கி வச்சுருக்கோம். நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கும்போது கவனிச்சாலே தெரியும், சும்மா கண்ணை மூடி இந்த இடத்துல அமைதியாக உட்கார்ந்து பாருங்கள், ஏதோ ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னை ஏதோ என்னை சுற்றி கவர் பண்ணி வச்சிருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு இருக்கும். நீங்கள் எந்த பேச்சும் பேசாமல் அமைதியாக கண்ணை மூடி உட்காந்து பார்த்தா உங்களுக்கே அந்த ஃபீல் தெரியும். காரணம் இது மட்டும் கிடையாது. இந்த போகருடைய சிலை திருமேனிக்கு முதுகுப்புறத்துக்கு பின்னால ஒரு எந்திரம் ஒன்று வச்சிருக்கோம். இங்கே எல்லாத்தையும் சிலை ரூபங்களை தாண்டி கட்டடங்களை தாண்டி யோசிங்க. இங்கே ஒரு அற்புதத்தை நம்ம பதிச்சு வச்சிருக்கோம். எதுக்குன்னா, நீங்கள் இந்த சிலையை பார்க்குறீங்க, பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும், என் வாழ்க்கையில் ஏதாவது அதிசயம் பண்ணுங்க போகிறையா, என் வாழ்க்கையில் ஏதாவது நன்மை பண்ணுங்க போகிறையான்னு நினைக்கிறீங்கன்னா அந்த எந்திரம் கிராண்டட் உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது எல்லாத்துக்கு முன்னால் ஒரே வாசகம்தான் புண்ணியம். வர்றவங்களுடைய மனநிலையில் செழிப்பாக இருக்கணும், வர்றவங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பு இருக்கணும். இந்த நோக்கத்தை, இந்த குறிக்கோளை அடிப்படையாக வச்சு தான் இந்த இடத்தையே நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். ஐயா, நீங்கள் வந்து போகர் அதிஷ்டானம்ல வந்து அந்த காமதேனு பெட்டகம் அந்த விஷயத்தை பற்றி சொன்னீங்க. இங்கேயுமே வந்து சிந்தாமணி எந்திரம் சொன்னீங்க. இந்த போகர் சிலைக்கு பின்னாடி இருக்கிற அந்த எந்திரத்தினுடைய பெயர் என்ன, அதனோட நன்மை என்னங்கய்யா? ஆக்சுவலாக சூட்சும பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பஞ்சாட்சரத்துக்கும் சூட்சும பஞ்சாட்சரத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, பஞ்சாட்சரத்தில் 5 அட்சரங்கள் இருக்கும், மாற்றி மாற்றி போட்டிருப்பாங்க. நம சிவய, வய நமசி அப்படின்னு சொல்லி. சூட்சும பஞ்சாட்சரம் அப்படின்னா பஞ்சாட்சர எழுத்துக்களுக்கான அடையாளங்கள் இருக்கும். இப்போ நிலபூதம் அப்படின்னா நிலபூதத்திற்கான அடையாளம், நிலபூதத்திற்கான அக்ஷரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே முன்னிலைப்படுத்தி அந்த எந்திரம் இருக்கும். அந்த எந்திரத்தை அதில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இந்த சூட்சும பஞ்சாட்சரத்தினுடைய ஸ்பெஷல் என்னன்னா, 5 பூதங்களுமே அந்த இடத்துல ஏவலுக்காக காத்திருக்கும். 5 பூதங்களுமே தன்னுடைய ஆற்றலை, அருள் நிறைந்த அந்த ஆற்றலை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. அந்த 5 பூதங்களுடைய ஆற்றல் எங்கு நல்லா இருக்கோ, ஆரோக்கியமா இருக்கோ, ரேஷியோ மாறாம, விகிதாச்சாரம் மாறாம நல்லா இருக்கோ, அங்கெல்லாம் ஒரு மனுஷன் திருப்தியா வாழ்வான்னு ஒரு விதி இருக்கு. அதை அடிப்படையாக வச்சு இந்த வேலையை பண்ணி வச்சிருக்கோம். கண்டிப்பாங்க ஐயா. நம்முடைய செஞ்ச நேர்காணல்ல கேட்ட மாதிரி தான், இப்போ நேற்று கூட நம்முடைய பயிற்சி வகுப்புக்கு வந்து 200க்கும் மேற்பட்டவர்கள் வந்தாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சொன்னீங்க. இப்போ வர்றவங்க எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் இல்லைங்க. உங்களுடைய துணியில சொல்லணும்னா, வீட்டில் எப்போ வந்து செல்வம் பெருகும், எப்போ என் வாழ்க்கையில் இருக்க நோய்கள்லாம் இல்லாமல் நான் வந்து சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழ்வேன், மன நிம்மதி வேணும். ஒவ்வொருத்தவங்களோட நோக்கமுமே ஒவ்வொரு விஷயத்தை நோக்கி தான் இருக்கும். அப்போ இங்கே ஒட்டுமொத்தமாக வரும்பொழுது நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற விஷயங்கிறது ஒன்று தான். அந்த ஒரு விஷயத்தை எப்படி அவங்க சரியாக பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த வளமை கிடைக்கும். இதைத்தான் நாம் வந்து அகமே புறம், எண்ணம் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு தனியாக பிரபஞ்சம், உங்களுக்கு தனியாக பிரபஞ்சம்னு இந்த பிரபஞ்சத்தில் இல்லை. நீங்களும் நானும் எல்லாருமே பிரபஞ்சத்தினுடைய பிள்ளைகள், பிரபஞ்சத்தினுடைய ஒரு அங்கம். நாம் ஒரு குட்டி பிரபஞ்சம். எனக்குள்ளார பிராணன் இருக்குன்னா உங்களுக்குள்ளாரையும் இருக்கும், எனக்குள்ளார அபானன் இருக்குன்னா உங்களுக்குள்ளாரையும் இருக்கும். இந்த பிராணனும் அபானனும் ஒரு உதாரணத்துக்கு தான், இன்னும் நிறைய காற்றுகள் இருக்குது. இந்த பிராணனும் அபானனும் என்னுள் கருவாக நான் உருவான பொழுது உள்நுழைந்தப்ப இருந்த ஆரோக்கியம், நீங்க கருவாக உருவாகும் பொழுது உள்நுழைந்த ஆரோக்கியத்தில் மட்டும்தான் வித்தியாசம் இருக்குமே ஒழிய எல்லாருக்கிட்டையும் பிராணன் இருக்கும், இந்த பிரபஞ்சத்திலையும் பிராணன் இருக்கும். அவரவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோடுவேர், ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அந்த ஹார்ட் டிஸ்க் எப்பயுமே பிரபஞ்சத்தில் கனெக்டிவாக தான் இருக்கும். இப்போ ஒரு தாய்க்கு 10 பிள்ளைகள் இருந்தாலும் 10 பிள்ளைகளை பற்றிய முழு விவரமும் தாய்கிட்ட இருக்கும். 10 பிள்ளைகளுக்கான தேவைகள் என்னங்கிறத தாய்க்கு நல்லா தெரியும். 10 பிள்ளைகளுக்கும் அந்த தேவைகளை எப்போ கொடுக்கணுங்கிறது அந்த தாய்க்கு தெரியும். இந்த பிள்ளைகள் தன் கண்களில் அந்த தேவையை வெளிப்படுத்தினா போதும், தாயிட்ட வார்த்தையாக கூட சொல்ல வேண்டாம், அந்த தாய் புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி இந்த இடமும்
பிரபஞ்சமும் எப்பயும் கனெக்டிவாகவே இருக்கும். உண்மையை சொல்ல போனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு தனிப்பட்ட 1000 பிரச்சனை இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக, ஒருத்தருக்கு குடும்பத்தில் பிரச்சனை, ஒருத்தருக்கு உடம்புல பிரச்சனை, ஒருத்தருக்கு வாழ்க்கையில் பிரச்சனை, ஒருத்தர் தொழிலில், ஒருத்தருக்கு வருமானத்தில் தனித்தனியாக இருக்கும். ஆனால் இவங்க எல்லாத்துக்கும் தாய் யாருன்னா ஒரே தாய் பிரபஞ்சம்தான். இவங்க அவரவர் தேவைகளை அவரவர் கொடுக்குற அந்த டெலிபதி கோடு வேர்டில் வாங்கி ஆட்டோமேட்டிக்காக அதை கொடுப்பாங்க. நாங்கள் அவங்கக்கிட்ட சொல்கிறது ஒரே வார்த்தை தான், இங்கே உபதேசத்துக்கு வர்றதா இருந்தால் ஃபீஸ் கட்டணுங்கிறத தாண்டி உங்ககிட்ட ஒரு குவாலிட்டி வேணும். ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று ஒத்துழைப்பு. இந்த ரெண்டும் இருந்தால் இந்த பிரபஞ்ச தாயினுடைய அருளால் உங்கள் லைஃப்பில் ஒன் டே மேஜிக் விளையாட முடியுங்கிற வார்த்தையை நம்ம தொடர்ந்து சொல்லுவோம். இந்த தைரியம் வேற யாருமே சொல்லவும் முடியாது, பயந்துக்குவாங்க. ஒரு நாளில் மேஜிக் நடத்திட முடியுமா? ஆனால் நாம் சொல்லுவோம், காலையில் வந்தால் மாலை போகும் பொழுதே ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துட்டு போக முடியும். இப்போ ஒரு தியானம் செய்கிறீங்க, இல்லை ஒரு வாசி யோகம் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு உபதேசத்தை நான் ஒரு 10 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இல்லை ஒரு 15 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இந்த 10 வருஷமாக 15 வருஷமாக செஞ்சேன்னு சொல்லக்கூடிய, செஞ்சதுனால எனக்கு கிடைச்சிதுன்னு சொல்லக்கூடிய அனுபவங்களை விட நாங்கள் ஒரே நாளில் ஒரு சிட்டிங்கில் அந்த அனுபவத்தை விட பல மடங்கு அனுபவத்தை இங்கே ப்ரூஃபே காட்டுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் தோள்பட்டை வலி, இல்லை முதுகு வலி, இல்லை தலை வலி, இல்லை ஏதோ உடம்பு பாதிப்பில் வருவீங்க. சுகர்னால எனக்கு மயக்கம் வந்துருச்சு, ஏதோ ஒன்று சொல்லுவீங்க. ஆனால் ஒரு நாளில் திரும்பி போகிறப்ப இது எல்லாமே இல்லாமல் கொண்டு போக முடியும், இல்லாமல் வெளியே அனுப்ப முடியும் நம்மளால். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, பேசிக் லெவலில் இருந்தால். இதுவே கொஞ்சம் அதிகப்படியான பிரச்சனையாக இருந்தால், அவங்க ஒத்துழைப்பு கொடுக்க ரெடியாக இருந்தால், நான் சொல்கிற வார்த்தைகளெல்லாம் கவனிங்க, எல்லா இடத்துலையும் ஒரு வார்த்தையை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரும், ஒத்துழைப்பு. எல்லாரும் உபதேசம் கொடுக்குறவங்களை எப்படி யோசிப்பாங்கன்னா, அவர்கிட்ட ஏதோ பெரிய சக்தி இருக்குது, அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினா, அவர் தலையில் கை வச்சா, அவர் நெத்தியில் கை வச்சா, இல்லை விபூதி பூசி விட்டா நன்மை நடக்கும்ங்கிற நினைப்பிலே இருப்பாங்க. இங்கே அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நாம் கொடுக்குற உபதேசத்தை நீங்கள் பயன்படுத்தணும். பயன்படுத்தினா மட்டும்தான் இங்கே ரிசல்ட். எந்த மாற்றமும் இல்லாத கேரண்டியான ரிசல்ட். நாம் எல்லா இடத்துலையுமே இந்த வார்த்தையை முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருக்கோம். நம்ம சபைக்கு யாராவது வரணும்னு ஆசைப்படலாம், அவங்களுக்கு உடம்புலையோ மனசுலேயோ பிரச்சனை இருக்கலாம், நேர சபைக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சி மட்டும் கிளம்பி வந்துடாதீங்க. வர்றதுக்கு முன்னால் இந்த வார்த்தைகளை நினைவில் வச்சுக்கோங்க. அங்கே போனால் ஒத்துழைப்பு கொடுக்கணும், நம்பிக்கை இருக்கணும். இருந்தால் ஒன் டே மேஜிக் ரொம்ப ஈஸி அப்படிங்கிறத தான் நம்ம முன்னிலைப்படுத்தணும். சார், இப்போ நம்முடைய பயிற்சி வகுப்புகள் நேற்று கூட நீங்கள் ஒரு பயிற்சி வகுப்பு முடிச்சிருக்கீங்க. 200க்கும் மேற்பட்டவர்கள் அந்த பயிற்சி வகுப்பில் கலந்துருக்காங்கங்கிற விஷயத்த சொன்னீங்க. இப்போ நம்முடைய பயிற்சி வகுப்பு அப்படின்னா காலையிலிருந்து மாலை வரை என்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் நீங்கள் கொடுப்பீங்க? ஆக்சுவலாக நேரடி உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு தனஞ்சய தந்திரா அப்படின்னு சொல்லி தனஞ்சயன் என்ற காற்றை முன்னிலைப்படுத்தக்கூடிய உபதேசம். ஈசான தந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஈசானன் என்ற காற்றை முன்னிலைப்படுத்தக்கூடிய உபதேசம். இந்த ரெண்டும் தான். இந்த ஈசான தந்திராங்கிற உபதேசம் வருடத்திற்கு 3 முறை மட்டும், ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இந்த 3 அமாவாசை தினங்களில் மட்டுமே நடக்கக்கூடிய உபதேசம். ஏங்க அப்படி? என்ன காரணம்னா, அந்த ஈசான தந்திராங்கிற உபதேசத்தினுடைய நோக்கம் தனக்குள் சுயமாக தர்ப்பணம் செய்வது, சுயமாக தரிசனம் செய்வதுங்கிறத அதனுடைய நோக்கம். அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இயற்கை நமக்கு அருட்கொடையாக கொடுத்த 3 அமாவாசை, ஆடிய பாதத்திற்கான அமாவாசை, புரட்டாசி புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஆசி கிடைப்பதற்கான அமாவாசை, தைத்து மேலே சென்று இறைவனை சென்று அடைவதற்கான உத்திராயண தொடக்கத்திற்கான அமாவாசை. இந்த 3 அமாவாசைக்கு மட்டும் இதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு, மற்ற இது தனஞ்சய தந்திரா, ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை தொடக்கூடியது. தலையெழுத்தை மாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க, கர்ம கணக்கை மாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அது அவங்களுடைய நம்பிக்கை. ஆனால் எனக்கு நம்பிக்கை மாற்ற முடியும்னு சொல்லிட்டு, நீங்கள் மாற்ற முடியாதுங்கிறதுல நம்பிக்கையோடு இருக்கிறீங்க, நான் மாற்ற முடியுங்கிறதுல நம்பிக்கையோடு இருக்கிறேன். உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு, என் நம்பிக்கை எனக்கு. நாம் என்ன சொல்கிறோம், எதை நீங்கள் மாற்ற முடியாதுன்னு இந்த உலகம் வடிவமைச்சு வச்சிருக்கோ அதை மாற்றுறதுக்கு ஒன்று இருக்கும் இந்த உலகத்தில், உங்களுக்கு தெரியலைன்னு அர்த்தம். நான் சொல்கிறேன், அந்த குவாலிட்டி அந்த தனஞ்சயன்கிற காற்றுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தனஞ்சயன்கிற காற்றை தொட்டோம் அப்படின்னா தலையெழுத்து மாறும்னு சொல்லிட்டு, அதுதான் இங்கே பிரதானமாக நடக்கிற உபதேசம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த மாதிரியான உடல் பாதிப்புகளையும், எந்த மாதிரியான மன பாதிப்புகளையும்,
எந்த மாதிரியான வாழ்வியல் சூழ்நிலைகளையும் மிக எளிமையாக அதிலிருந்து விடுதலை பண்ணி தரக்கூடிய அற்புதமான உபதேசம். நான் சொல்றது மிக எளிமையாக. நீ அதுக்குன்னு எந்த கஷ்டம் பட வேண்டாம். ஐயோ இதெல்லாம் கூட நடந்துருமான்னு யோசிக்கிறத கூட இது சர்வசாதாரணமாக நடத்தி கொடுக்கும். ஒரே ஒரு காரணம் தான், ஒரே ஒரு வேலை மட்டும்தான் நீங்கள் செய்யணும். கொடுக்கிற உபதேசத்தை ஒத்துழைப்புடனும் நம்பிக்கையுடனும் காதலுடனும் செஞ்சீங்க அப்படின்னா இது அத்தனையும் சாத்தியம். ஐயா, நீங்க இந்த விஷயத்த சொல்லும் பொழுது என்னன்னா, இப்போ பொதுவா மனுஷங்க வாழ்க்கைனாலே பிரச்சனை தான். ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கும். உடல் சார்ந்த பிரச்சனை, மனம் சார்ந்த பிரச்சனை, பணம் சார்ந்த பிரச்சனைன்னு எல்லா பிரச்சனையும் இருக்கு. இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, நான் இந்த பிரச்சனைகளுடைய உச்சகட்டத்துல இருக்கேன், கடைசியில நீங்க தான் எனக்கு இதை தீர்த்து வைக்கணும்னு சொல்லி நான் உங்ககிட்ட வரேன் அப்படின்னா அந்த பிரச்சனையை உங்களால வந்து தீர்த்து கொடுக்க முடியுமா? ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். புண்ணு எனக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு, இன்னும் சிலருக்கு இருக்கு. புண்ணு எவ்வளவு பெருசா இருக்குது, அந்த புண்ணு எவ்வளவு ஆழமா இருக்குது, அந்த புண்ணு எவ்வளவு காலத்துல இருந்து இருக்குது. இப்ப நான் மருந்தை கொடுத்துட்றேன். மருந்தை எடுத்து அது மேல தடவிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய புண்ணு எப்போ உருவாச்சு, எவ்வளவு பெருசா இருக்கு, என்ன பண்ணியிருக்கீங்க, எவ்வளவு ஆழமா பாதிப்பு இருக்குங்கிறத பொறுத்து அந்த புண்ணோட அந்த ஆறுதல் எப்போ ஆற ஆரம்பிக்குங்கிறது தெரியும். இப்போ சாதாரணமாக சின்ன புண்ணு நேற்று தான் பட்டுச்சுன்னா ஒரே நாள் மறுநாள் காஞ்சே போயிடும். இதுவே ரொம்ப நாள் புறையோடி கிடக்கக்கூடிய புண்ணு அப்படின்னா இது என்ன பண்ணும் இந்த மருந்துன்னா, போட்ட உடனே மேலும் பரவாமல் பார்க்கும். முதல்ல தொடர்ந்து அது மேலே மருந்தை போட போட மேலும் பரவாமலும் அந்த புண்ணினுடைய அளவு அப்படியே சுருக்கியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை காய வச்சும் ஆற்றி விட்டுரும். நான் சொன்ன புண்ணுங்கிறது உங்ககிட்ட இருக்க பிரச்சனை, நான் சொன்ன புண்ணுங்கிறது உங்ககிட்ட இருக்கிற நோய், நான் சொன்ன புண்ணு அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கிற கர்ம கணக்கு. பயிற்சி எல்லாத்துக்கும் ஒன்று தான். ஆனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கர்ம கணக்கு, உங்ககிட்ட இருக்கிற தோஷ கணக்கினுடைய அளவை பொறுத்து சில நாட்கள் வித்தியாசப்படலாம். ஆனால் உடல் நோய், மனநோய், வாழ்வியல் பிரச்சனை நீங்கள் என்னவா வேணால் இருந்துட்டு போகிறங்க, ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் செய்ய ரெடினா கால அளவு மட்டும் வித்தியாசப்படும். ஆனால் எல்லாரோட லைஃப்லையும் மேஜிக் பண்ணி காட்ட முடியும். ஐயா, இப்போ பொதுவாகவே வந்து ஒரு பயிற்சிக்கு எல்லாரும் வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சமீபத்தில் இருக்க காலகட்டத்தில் வந்து எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னா, நான் இந்த பயிற்சியை முடித்தேன், தீட்சை எல்லாம் வாங்கிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து இயல்பாக எல்லாருமே இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் கொடுக்குற இந்த பயிற்சியில் வந்து தீட்சை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் கொடுக்குறீங்களா? இது நல்ல கேள்விதான். ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் மக்கள்கிட்ட போய் பொருந்தி நிற்குமா அப்படின்னு தெரியல. காரணம் என்னென்னா, தீட்சை அப்படிங்கிறத கொடுக்க முடியாது, தீட்சை அப்படிங்கிறத உணர்த்தத்தான் முடியும். நல்லா ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்குங்க. தீட்சையை கொடுக்க முடியாது, தீட்சையை உணர்த்தி கொடுக்க முடியும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, தீட்சை அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்படி விரலை வச்சோ ஆசீர்வாதம் பண்ணியோ இதெல்லாம் பண்ணியெல்லாம் அந்த மேஜிக்கெல்லாம் சும்மா அது இப்படி பண்ண முடியாது. தீட்சை அப்படின்னா, தீ அப்படின்னா ஜோதி நெருப்புன்னு அர்த்தம், சை அப்படின்னா அசையாமல் நிற்பதுன்னு அர்த்தம். சைங்கிற வார்த்தைக்கு முன்னால ஆ போட்டிங்கன்னா அசை, அசையுதுன்னு அர்த்தம். ஆ அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டீங்கன்னா சை, சைனா அசையாமல் நிற்குது அப்படின்னு அர்த்தம். இந்த தீயை அசையாமல் நிறுத்தக்கூடிய ஒரு முயற்சிக்கு பேரு தீஷை அப்படின்னு பேரு. இந்த தீஷை யாரால கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனக்குள் இருக்கக்கூடிய நடராஜன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜோதியை யார் அசையாமல் நிறுத்தினார்களோ அவர்களால் மட்டும்தான் அதை கடத்த முடியும், உணர்த்த முடியும். யாருக்கு அது அசையாமல் நிற்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புலன்கள் ஐந்தும் புற உலகத்தோடு சக்தியை வீணாக இழக்காமல் இருக்கும் பாருங்க, அவங்களுக்கு தான் அது அசையாமல் நிற்கும். யாருக்கு அதை கொடுக்க முடியும்னா, யார் புலன்களினால் சக்தியை வெளியில இழக்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அதை கடத்த முடியும், உணர்த்த முடியும். அப்போ தீஷை அப்படிங்கிற வார்த்தையை நாம பயன்படுத்துறது இல்லை. காரணம் என்ன, நான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன், சக்தி வீணாகுது, நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், சக்தி வீணாகுது. நான் வந்து அந்த தீட்சையை இன்னொருத்தருக்கு உணர்த்தி கொடுக்க முடியுங்கிறது சாத்தியம் இல்லை. தீட்சைங்கிற வார்த்தையை நம்ம எடுக்கிறது இல்லை. எனக்கு மந்திரங்களை பற்றி, முத்திரைகளை பற்றி, காற்றுகளை பற்றி ஏதோ கொஞ்சம் தெரியுது. அந்த தெரிஞ்ச ஒன்று பல பேரோட வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஜிம்முக்கு போங்க 6 பேக் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எது? நான் ஏற்கனவே ஒருத்தரை பார்த்தேன், இல்லை நான் செஞ்சு பார்த்தேன், எனக்கு 6 பேக் வந்துருச்சு, நீங்களும் போய் இது மாதிரி தம்பிள்ஸ் எடுத்தீங்கன்னா, நீங்களும் இது மாதிரி புல்லப்ஸ் எடுத்தா அப்படின்னு சொல்கிற மாதிரி, இந்த முத்திரையை செஞ்சு பார்த்தேன், நான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கேன், இந்த மந்திரத்தை சொன்னேன், என் வாழ்க்கை நிறைவாக இருக்குது,
இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கன்னு இந்த கடத்துதல் மட்டும்தான் இங்க நடக்கும். நீங்க இந்த விஷயத்த சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் வருது. ஏன்னா நான் அனுபவிச்ச விஷயம் அது மற்றவங்களும் அனுபவிக்கணும். அவங்க அனுபவிக்கிறதன் மூலமா வந்து சந்தோஷப்படும் பொழுது அது எனக்கான ஒரு புண்ணியம் அப்படிங்கறத வந்து நீங்க ஒவ்வொரு இடத்துலயுமே சொல்லியிருக்கீங்க. உங்க வாழ்க்கையில இந்த பயிற்சிக்கு அப்புறம் நடந்த ஏதாவது ஒரு மாற்றம் அதை எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா? அருமையா கேட்டீங்க. இந்த உலகத்துல ஒரு பயிற்சியை கொடுத்தா அந்த பயிற்சி ஒருத்தருக்கு மாற்றத்தை கொடுத்துருமா அப்படிங்கிற கேட்கறதுக்கு முன்னால உங்களுக்கு கொடுத்துருக்கான்னு கேட்டா தான் சரியான கேள்வி. ஏன்னா இப்போ ஒரு உதாரணம், இந்த பயிற்சியை பண்ணுனா உடல்ல இருக்க நோயெல்லாம் சரியாகும் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. முதல்ல எனக்கு உடல் பாதிப்புகள் இருக்கக்கூடாது. நான் போய் ஆஸ்பத்திரியா போறேன், எனக்கு சுகர் இருக்கு, ப்ரெஷர் இருக்குங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது. அந்த வகையில் நான் 25 வருஷமா மருத்துவமனை மருந்துகள் எடுக்காத ஒரு ஆள். முதல் ரெக்கார்டு. அடுத்தது, ஒருத்தரோட ஜாதகத்துல லக்னாதிபதி மறைஞ்சிட்டாரு, ராசியாதிபதி வீக் ஆயிட்டாரு, 7ஆம் இடம் போயிருச்சு, தனஸ்தானம் போயிருச்சு, இந்த மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானம் போயிருச்சு, நீங்க வாழ்க்கையில இப்படித்தான் கஷ்டப்படணும்னு ஒருத்தருக்கு அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு அமைப்பு எனக்கு இருந்து இந்த உபதேசத்தின் மூலமா அந்த அமைப்பவே உடைச்சிருக்கேன் நான். நீங்க ஒருவேளை உணவை கூட நிம்மதியாக சாப்பிட முடியாதுங்கிற அமைப்பு இருக்கிறத மாத்தி நிம்மதியாக திருப்தியாக உணவை உண்பதும் உறங்குவதும்னு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை, நிறைவான ஒரு வாழ்க்கை நான் வாழ்றேன். இது 2வது எக்ஸாம்பிள். இந்த 2 எக்ஸாம்பிள் இருக்கக்கூடிய எனக்கு இந்த பயிற்சியை நீங்க செஞ்சா உங்க வாழ்க்கையில நன்மை நடக்கும்னு சொல்லக்கூடிய ரைட்ஸ் என்கிட்ட இருக்கு. பயிற்சி வகுப்புகள் பத்தின நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னுமே இந்த பயிற்சி வகுப்புகள் சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசணும் சார். பயிற்சிக்கு முன் பயிற்சிக்கு பின் இந்த பயிற்சியாளர்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்றங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பேசிட்டே போகலாம். வணக்கம். வணக்கங்க ஐயா. எந்த ஊர்லேருந்து வரீங்க? ஐயா திருநெல்வேலியிலேருந்து வரேங்க ஐயா. உங்கள் பேருங்க? வினோத்குமாருங்க ஐயா. இப்போ போகர் சித்தாந்த சபை, இப்போ இந்த சபைக்கு நீங்கள் எதனால் வரணும்னு உங்களுக்கு வந்து தோணுச்சு? ஐயா 2018 ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுங்க ஐயா. ஆக்சிடென்ட் ஆனதில் வந்து மேஜராக வந்து பாடி இன்ஜுரி ஃபுல்லாகவே. என்னால் வந்து ஒரு ரூம்லேருந்து அடுத்த ரூமுக்கு கூட வர முடியாதுங்க ஐயா. அந்த அளவுக்கு தான் வந்து உடம்பு வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருந்துச்சு. நானும் வந்து சித்தா என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குங்களோ, ஆயுர்வேதா, அது போக வந்து ஹோமியோபதி, எனக்கு எதுலேயுமே தீர்வு கிடைக்கல. அப்போ நண்பர் ஒருத்தர் தான் வந்து இந்த மாதிரி மூச்சு காற்றை வச்சு மட்டும் நம்ம நோய்களை குணப்படுத்த முடியும், இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ரெஃபர் பண்ணாங்க. சரின்னு சொல்லி பயிற்சி அட்டன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வந்தாங்க ஐயா. அதில் தனஞ்சய தந்திரமும் ஈசான தந்திரமும் அட்டன் பண்ணாங்க. அதை அட்டன் பண்ணதுக்கப்புறம் டே 1லேருந்தே நான் பயிற்சிகள் பண்ண அற்புதமான மாற்றங்களை பார்த்தேன். ஒரு ரூம்லேருந்து அடுத்த ரூமுக்கு கூட போக முடியாமல் இருந்த நான் இன்றைக்கி திருநெல்வேலியிலேருந்து இங்கே வர்ற அளவுக்கு வந்து எனக்கு உடலில் வந்து நல்ல மாற்றங்கள் வந்திருக்கு. அது போக வந்து நம்ம இங்கே சபையில் வந்து காற்றுகளை பற்றி அறிவியல் பூர்வமாக இவ்வளோ தெளிவாக எனக்கு ஆன்மீக பயணத்தில் யாருமே சொன்னதில்லைங்கய்யா. அதுவும் வந்து காற்றுகள் வந்து உடம்புல எங்கெங்கே எப்படி வேலை செய்யுது, என்னென்ன உறுப்புகளை வந்து எப்படி எப்படி குணப்படுத்துது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அறிவியல் பூர்வமாகவும் சொல்லி கொடுத்து, அதே சமயம் வந்து அதை செய்ய வச்சு இப்போ வீட்டுக்கு போய் ரிசல்ட் தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே சொல்லலைங்க. இங்கே வச்சு செய்யும் போதே பார்த்தீங்கன்னா உடனே ரிசல்ட்டை வந்து எப்போவுமே அவர் அதான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, எதுக்காக உங்களை வந்து இந்த பயிற்சிக்கு நான் நேராக வர சொல்கிறேன், நீங்கள் வந்தால் மட்டும்தான் உணர முடியும் அப்படின்னு திரும்ப சொல்கிறாரு. எங்களுக்கே இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக ஃபீல் ஆகுது அவர் ஏன் சொன்னார் அப்படின்றது. இந்த அட்மாஸ்பியர், இந்த இதை பார்க்குறப்பே வந்து பாதி சரியான மாதிரி ஒரு உள்ளுணர்வு வருது. கண்டிப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து நல்லாவே உணர்ந்துருக்கிறீங்க. கண்டிப்பாங்க. அப்போ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் இப்போ இந்த ஒரு மாற்றம் சொன்னீங்க. ஆமாங்க. வேற என்ன ஒரு மிராக்கலாக நடந்தது அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள்? ஐயா, அதாவது வந்து இந்த மூச்சு காற்றை வந்து அறிவியல் படி அவங்க சொல்கிறாங்க, உடல் உயிர் மனம், இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்குதுங்கய்யா. அதில் நான் நிறைய விஷயங்களை நான் கவனிச்சிட்டேன். பொருளாதார ரீதியான மாற்றங்கள், முன்னேற்றங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு விஷயம் எனக்கு காரியம் வந்து நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அவங்க சொல்கிற முறைப்படி மந்திரங்கள் வந்து உச்சரிப்பை வந்து ரொம்ப தெளிவாக வந்து ஐயா வந்து விளக்கி சொல்கிறாருங்கய்யா. அதில் வந்து உடம்புல வந்து எந்த அளவுக்கு அது மாற்றங்களை கொடுக்கும், வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் அது எப்படி ஈர்த்து கொண்டு வருதுங்கிற சயின்ஸை வந்து ரொம்ப ப்ரீத்திங்கோட, அதாவது எல்லா சயின்ஸையும் அந்த ப்ரீத்திங் சம்மந்தப்பட்ட என்னென்ன சயின்ஸ் இருக்குங்களோ அதை அப்படியே அப்ளை பண்ண சொல்கிறாங்க. அதை அப்ளை பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட்டை வந்து அது கொடுக்காம போகலைங்கய்யா. எல்லாமே என்ன மனசுக்குள்ள நினைக்கிறோம், தனஞ்சயன் காற்றை பத்தி நல்லா உள்வாங்கிருக்கீங்க. ஆமாங்க ஐயா. அது அதன் மூலியமா தான் நீங்க இந்த அளவுக்கு வந்து ரெக்கவர் ஆயிருக்கிறீங்க. ஆமாங்க ஐயா. அதாவது கர்ம கணக்கை கழிக்க முடியும், ரெண்டாவது வந்து தீர்க்க முடியாத விஷயங்களை வந்து தீர்க்க முடியும்லாம் சொல்லுவாங்க. நான் கூட முதல்ல வந்து ஐயாவோட பேட்டியெல்லாம் நான் கவனிக்கும் போது வந்து இது எப்படி உண்மையா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தோடு தான் வந்தேன். ஆனால் பயிற்சியை வந்து பண்ணும்போது டே 1ல் அங்கே ப்ராக்டிஸ் கொடுக்கும்போதே வந்து அந்த ரிசல்ட்டை காமிச்சாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு ரூம்லேருந்து அடுத்த ரூமுக்கு வர முடியாமல் இருந்த நான்
வலது கையில் ஒரு பிளேட்டு வேறு வச்சுருக்குறாங்க. மாடியிலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பயிற்சி கொடுத்து முடிச்சுட்டு, வினோத் நீங்கள் வேகமாக கீழே போயிட்டு வேகமாக மேலே வாங்கினாங்க. வேகமாக அவங்க சொன்னபடியே கீழே வந்துட்டு திரும்ப மேலே வந்தேங்க. ஒரு 2வது ஃப்ளோரோ என்னமோ நினைக்கிறேன். அந்த 2வது ஃப்ளோருக்கு நான் வந்தேன். வந்தப்போ பார்த்தீங்கன்னா எனக்கே என் உடம்ப நம்பவே முடியல. இப்படி ஒரு விஷயத்தை இவ்வளோ சாதாரணமாக சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறத அன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேங்க. அதனால் அது எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்ததுனால பயிற்சியை வந்து வைராக்கியமாக தீவிரமாக டெய்லி பண்ணுறேன். கண்டிப்பாக அவங்க சொல்கிற முறைப்படி டெய்லி பயிற்சி பண்ணினாங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் உடல், உயிர், மனத்தில் என்னென்ன தேவையோ எல்லாம் கிடைக்குங்க. எவ்வளவு நேரம் பயிற்சி பண்ணணும் ஐயா? குறைஞ்சது வந்துங்க, ஒவ்வொரு பயிற்சிக்கு ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க ஐயா. 3/4 மணி நேரம் குறைஞ்சதுங்க ஐயா. 45 நிமிஷம் அதுக்கு ஒதுக்கி. ஏன்னா பயிற்சிக்கு மட்டுமே வாழ்க்கையை செலவு பண்ணிட்டு போனால் அதுக்கப்புறம் முயற்சி, வேலை, வித்துன்னு இருக்குது இல்லைங்களா? கண்டிப்பாக. அதுக்காக தான் கேட்குறேன். இப்போ வந்து ஒரு 45 நிமிஷம் போதும்னா கண்டிப்பாக எல்லாராலையுமே முடியும். அது வந்து பண்ணலாம், தப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு 45லேருந்து 1 மணி நேரம். ஆமாங்க, 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் தாங்க பண்ணணும்னா நிச்சயமாக வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து மீதி இருக்கக்கூடிய 23 மணி நேரமும் சரி, அது போக வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைங்களோ எல்லாமே பூர்த்தி பண்ணிக்கலாங்க. மனநிறைவாக இருந்ததுங்கய்யா. எந்த ஒரு ஃபால்ஸ் கமிட்மெண்ட்டும் பயிற்சியில் இல்லைங்கய்யா. அதை கண்கூட பார்த்துட்டோங்கய்யா. நீங்கள் பேசுகிறப்பே நான் நிச்சயமாக எங்களாலேயே நல்லா உணர முடியுது. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்கய்யா. ஐயா, வகுப்பை பற்றின நிறைய விஷயங்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. பொதுவாகவே வந்து ஒரு வகுப்பு அப்படின்னு சொன்னால் ஆசைக்காக ஒரு வாரம் வருவாங்க, கற்றுக்கிட்டு மறுபடியும் அதை விட்டுருவாங்க. இப்போ நம்முடைய போகர் சித்தாந்த சபைக்கு வர்ற அந்த மாணவர்கள், அந்த பயிற்சி எடுத்துக்கிறவங்க வந்து எப்படிங்க ஐயா, நீங்கள் சொல்லிக் கொடுக்குற அந்த முத்திரைகள், நீங்கள் சொல்கிற பயிற்சிகள், இது எல்லாத்தையுமே அவங்களோட வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறாங்களா? இது ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொன்னால் பொய்யாயிரும், ஃபாலோ பண்ணலைன்னு சொன்னாலும் பொய்யாயிரும். மக்களோட யதார்த்தமான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துக்கு போனால் அவங்க எந்த ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது. இப்போ கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுறது மாதிரி, ஒருத்தட்ட போய் இப்படி ஆசீர்வாதம் வாங்கினா நன்மை நடக்கணுங்கிற மாதிரியான சிந்தனைகளையே வளர்த்தே பழகிட்டாங்க. ஆனால் நாம் என்ன சொல்கிறோன்னா, கமிட்மெண்ட்டே உங்கள் லைஃப்பில் ஒன் டே மேஜிக் பண்ண முடியும், அதில் எனக்கு எந்த கஷ்டமுமே இல்லை. ஆனால் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா அது பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய பேசிக்கான கான்செப்ட். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நீங்கள் ரெடியா, நான் சொன்னதை ஃபாலோ பண்ண நீங்கள் ரெடியா? நித்தியப்படி சாப்பிட்றதும், நித்தியப்படி குளிக்கிறதும், நித்தியப்படி தூங்குறதும் எப்படி உங்களுக்கு ஒரு கடமையோ, அதே மாதிரி நித்தியப்படி இந்த பயிற்சி பண்ணுறது உங்களுக்கு ஒரு கடமை அப்படிங்கிற மாதிரி நினைப்போடு நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் எவ்வளோ பெரிய மிராக்களை என்னால் பண்ணி காட்ட முடியும். உங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் என்னால் எந்த சக்ஸஸும் பண்ணி காட்ட முடியாதுங்கிறத முதல்ல அவங்ககிட்ட சொல்லிடுவோம். அடுத்தது, அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தாச்சு, அவங்க போயிட்டாங்க, நம்மளும் அதோட முடிச்சுக்குவோம் அப்படிங்கிற சிந்தனைக்கு நம்ம வரமாட்டோம். அடுத்து உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு, வாரம் ஒரு முறை ஆன்லைனில் அவங்கள எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி, நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா, இந்த பயிற்சி இந்த இடத்துல ஞாபகம் இருக்கா, இந்த பயிற்சி இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறத தொடர்ந்து அவங்களுக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருப்போம். அவங்க ஜெயிக்கிற வரைக்கும் அவங்கள விட மாட்டோம். ஸோ சில விஷயத்தில் நாம் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்கள் செய்கிறீங்களா, செய்யலையா, செய்கிறீங்கன்னா சரியாக செய்கிறீங்களா. ஏன்னா நம்ம எல்லாத்துலேயுமே ஒரு விஷயத்த சொல்லுவோம், பர்ஃபெக்ஷன். முத்திரைனால் பர்ஃபெக்டாக வைக்கணும், மந்திரனாலும் பர்ஃபெக்டாக சொல்லணும்னு சொல்லிட்டு, அந்த பர்ஃபெக்டாக சொல்லலைன்னு வரும்போது என்ன ஆகுன்னா பலன் தள்ளி போகும், இல்லைன்னா கிடைக்காம போயிடும். நெகட்டிவ் அது நடக்காது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அந்த பர்ஃபெக்டாக செய்கிறதுக்கான ரூட்டை தொடர்ந்து அவங்க மைண்டில் வந்து இன்செர்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு வாரத்துக்கு ஒருக்கா, 4 நாளைக்கு ஒருக்கா ஆடியோ கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணி அவங்கள என்ன பண்ணுவோம்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம். கரெக்டாக செய்கிறாங்களா, கரெக்டாக செய்கிறாங்களா, கரெக்டாக செய்கிறாங்களான்னு. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மற்றதை விட இங்கே என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த பயிற்சி மைண்டில் நின்றுக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து அதை செய்கிறது உங்களுக்கு எளிமையாக இருக்கும், பலன் ரொம்ப எளிமையாயிரும். நம்ம அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறது ஒரே வார்த்தை தான், நான் கொடுக்குற ஒரு உபதேசம் உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மிராக்கிள் பண்ணும். ஒரே ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒத்துழைச்சா கண்டிப்பாக என்கிட்ட ஸ்பெஷல் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த ஸ்பெஷல் இன்னொருத்தரை வந்து இப்படி ஆசீர்வாதம் பண்ணி உயர்த்துறதுங்கிறதெல்லாம் உண்மை கிடையாது. அதனால் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபாலோ பண்ணி அவங்கள ஜெயிக்க வைப்போம். ஃபாலோ பண்ணி அவங்கள கன்ஃபார்மாக ஜெயிக்க வச்சுருவோம். அதுதான் நம்ம சபையோட ஸ்பெஷாலிட்டி. அதனால் இங்கே வர்றவங்க மேக்சிமம் பேர் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சியை ரொம்ப நாள் தொடர்ந்து பண்ணுவாங்க, நல்ல ரிசல்ட்டை பார்ப்பாங்க. தீராதுன்னு சொன்ன நோய், தீராதுன்னு சொன்ன வாழ்க்கை பிரச்சனை, தீராதுன்னு சொல்ல பல பிரச்சனைகள் விடுதலை ஆயிடுவாங்க. அதுக்கு நிறைய ப்ரூஃப் வச்சுருக்கோம் நாங்கள். ஏன்னா ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது வந்து அதை சொல்லி கொடுக்குறது அப்படிங்கிறதோட நிறுத்திடாமல் ஃபாலோ பண்ணி அவங்களோட வாழ்க்கையில் அந்த அதிசயம் அப்படிங்கிறத வந்து ஏற்படுத்துறதுக்காக நாங்கள் எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஒரு குருவாக நீங்கள் என்னென்ன விஷயம் செஞ்சு உங்கள் கிட்டேருந்து அந்த பயிற்சி எடுத்துக்கிற மாணவர்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்த முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த வகுப்பு பற்றி, இந்த பயிற்சி வகுப்புகள் பற்றின நிறைய விஷயங்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னும் உங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.